Hello aspirants, welcome you all to the daily current affairs session by Kalvi Chura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மார்ச் 25th டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First 2026 இந்த வருஷத்துக்கான ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸை யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவே மதானி. ஆண்டுதோறும் ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு நிறுவனத்திற்கோ வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான நீர் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு வழங்கக்கூடிய உலகின் மிக உயரிய விருது தான் இந்த ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ். இந்த வருஷம் இந்த அவார்டை யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் சயின்டிஸ்டான கவே மதானி அவர்கள் தான். நெக்ஸ்ட் நேபாளுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் லா மேக்கர், அதாவது நேபாள் நாட்டுடைய முதல் திருநங்கை சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூமிகா ஸ்ரெஸ்தா. நெக்ஸ்ட் 2026 இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அதாவது உலக மகிழ்ச்சி அறிக்கையில இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 116. ஒவ்வொரு வருஷமும் குளோபல் வெல்பீயிங் அதாவது உலக நல்வாழ்வை மையப்படுத்தி ரிலீஸ் பண்ணப்படுற ரிப்போர்ட் தான் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். இந்த வருஷம் இந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து. இந்த வருஷம் மட்டும் இல்ல, தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா 9th இயர் பின்லாந்து இந்த ஒரு பொசிஷனை ரீடைன் பண்ணியிருக்காங்க. பின்லாந்துக்கு அடுத்து ஐஸ்லாந்து செகண்ட் பொசிஷன்லையும் டென்மார்க் தேர்ட் பொசிஷன்லையும் இருக்காங்க. இதே வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025ல இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 118. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் இந்தியா 2 பொசிஷன் அஹெடா இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டுன்ற புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில்லியம் டல்ரிம்பிள். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் ஹிஸ்டாரியன். இந்த புக்குக்காக இவருக்கு 2026க்கான மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரைசா டைம்லெஸ் ட்ரைபல் இனிஷியேட்டிவை எந்த மினிஸ்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இந்தியாவில் வாழ்ற ட்ரைபல்ஸ் அதாவது இந்திய பழங்குடியினருடைய கிராஃப்ட், டெக்ஸ்டைல்ஸ், எம்ப்ராய்டரிஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் ட்ரிஃபர்ட் அதாவது ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ண பிரீமியம் நேஷனல் பிராண்ட் தான் இந்த ரைசா டைம்லெஸ் ட்ரைபல் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் ரிலீஃப் இனிஷியேட்டிவை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிலன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன். கல்ஃப் அண்ட் வைடர் வெஸ்ட் ஏசியா மேரிடைம் காரிடார்ல இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய டிஸ்ரப்ஷன்ஸ் அதாவது இடையூறுகளுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்தியா சார்பா லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த ரிலீஃப். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் அமோக் ஜுவாலா எங்க நடந்து முடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். இந்தியன் ஆர்மியோட சதர்ன் கமாண்ட் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹை டெம்போ மெக்கனைஸ்டு வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2026க்கான கவுடெக் எக்ஸிபிஷன் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனே. கவு பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் அதாவது மாடு சார்ந்த விவசாயத்தை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ரூரல் எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் வில்லேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கிராமம் சார்ந்த தொழில்துறைகளை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸிபிஷன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2028க்கான வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் எங்க நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. இந்தியா இந்த ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலாந்து. நெக்ஸ்ட் 2026க்கான கன்சியூமர் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அதாவது நுகர்வோர் நீதி அறிக்கையை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் டிஸ்பியூட் ரிசல்ட் கமிஷன் அதாவது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துடைய கெப்பாசிட்டியும் பெர்ஃபார்மன்ஸையும் அசஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் இந்தியாவில் 2020ல இருந்து 2024க்குள்ள கன்சியூமர் டிஸ்பியூட் கேசஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்வி சுடர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.